சிதம்பரம் பெத்தேல் IPA ஜெபகோபுரம் வழங்கும் உங்கள் வாழ்வின் மாற்றத்தின் நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜாய் டிவி நேயர்களுக்கு எங்கள் பெத்தேல் IPA ஜெபகோபுரத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிறதான காரியம் என்னவென்றால், கர்த்தர் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில பண்ணியிருக்கிறார். அதை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதாய் நாம் பார்க்க போகிறோம். பவர்ஃபுல் ப்ராமிஸ் என்று. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களை பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலையும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை அநேகமாய் பண்ணியிருக்கிறார். அதை பண்ணினவர் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றி முடிக்கவும் அவர் உண்மை உள்ளவராய் வல்லமுள்ள தேவனாய் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் இருக்கிறார். ஆமேன். அதை குறித்தான ஒரு காரியத்தை நான் உங்களுடன் பேச இருக்கிறேன். ஆமேன். எபிரேயர் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதுல 12ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. ஆனபடியால் சரீர செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஆமேன். இந்த வேத வாக்குல நாம் யாரை குறித்து பார்க்கிறோம் என்றால், ஆபிரகாம் அப்படின்னு சொல்லப்படுகிறதான ஒரு நபரை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஆபிரகாமை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல ஆதியாகமும் 12ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று நாம் பார்க்க முடியும். ஆமேன். கர்த்தர் ஆபிரகாமிட்ட வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆபிரகாமுடைய 75வது வயதுல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீ உன் ஜனத்தை விட்டும் உன் தேசத்தை விட்டும் நீ புறப்பட்டு வெல்லவா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு 75 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை ஏற்படுத்துகிறார். ஆபிரகாமோ கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை ஏற்றவனாக, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களுக்கு கீழ்ப்படிந்தவனாக தன் ஜனத்தை விட்டும் தன்னுடைய இனத்தை விட்டும் தன் தேசத்தை விட்டும் தான் செய்து வந்த அந்த தொழிலை விட்டும் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரை சார்ந்தவனாய் கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவனாய் அவன் தன் வாழ்க்கையை தொடர்கிறான். தன் பிரயாணத்தை தொடர்ந்து கர்த்தருக்கு பின் சென்று வந்து கொண்டிருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு 75 வயது உள்ளவனாய் இருக்கும்போது இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவருக்கு செய்கிறார். நம்ம யோசிச்சு பார்க்க முடியும். 75 வயதா இருக்கும்போது ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, மனைவிகள் இருக்கிறாங்க ஆனா குழந்தைகள் இல்லை. ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தம் என்ன செய்கிறார்? உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம் சற்று யோசிச்சு பார்க்க வேண்டும். 75 உள்ள வயனா இருக்கும் பொழுது அவன் சரீரம் செத்தவனாய் இருக்கிறான். அவனுடைய மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிற்று என்று அறிந்தவனாய் இருக்கிறான். ஆனாலும் தேவன் மீது அவன் வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாக அதை கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசிக்கிறான். பாருங்க, 75 வயதுல உள்ள சூழ்நிலையை அவன் பார்க்கல, அவனுடைய மனைவியினுடைய சாராளின் சரீர சூழ்நிலையை பார்க்கல, கர்ப்பமும் செத்து போயிற்றென்று அறிந்தவனாய் இருந்தான். இந்த சூழ்நிலையை அவன் பார்க்கல, அவன் பார்த்தது கர்த்தர் எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை அவன் பார்த்தவனாய் இருந்தான். அது அவனுக்கு நீதியாய் இருந்தது என்றும் நாம் வசனங்களை பார்க்க முடிகிறது. ஆமென். நாட்கள் கடந்தது. ஆபிரகாம் 75 வயதுல கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். காலங்கள் கடந்து போயிடுச்சு. ஆனா ஆபிரகாமுக்கு குழந்தைகள் இல்லை. ஆபிரகாமுடைய விசுவாசம் தனிந்ததா என்றால் இல்ல. கர்த்தர் மீது அவன் இன்னும் வைராக்கியம் உள்ளவனாய், கர்த்தர் மீது இன்னும் விசுவாசம் உள்ளவனாய் அவன் மாறினான். அதே கர்த்தர் என்ன செய்யறார் அப்படின்னா, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு
ரீகன்ஃபார்ம் பண்ணும்படியாய், மறுபடியும் உறுதி செய்யும்படியாய் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். எப்படி என்றால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்றார், உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் ஆசீர்வதிப்பேன், உன் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் மறுபடியுமாய் 99 வயதுல கர்த்தர் ஆபிரகாமுக்கு திரும்பவுமாய் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே 75 வயதுல நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீர், நான் விசுவாசித்தேன், இவ்வளவு நாட்கள் ஆயிற்று, இவ்வளவு ஆண்டுகள் ஆயிற்று, ஆனால் தரலையே என்று கர்த்தரை நோக்கி அவன் கேள்வி எழுப்பியிருக்கலாம். அவனுடைய விசுவாசம் தனிந்து போயிருக்கலாம். ஆனா அவன் விசுவாசம் தனிந்து போகல. கர்த்தரை நோக்கி அவன் கேள்வி எழுப்பல. அவன் விசுவாசம் உள்ளவனாய் 99 வயதுல தேவனை நோக்கி பார்க்கிறான். கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், உனக்கு அழகான ஒரு பிள்ளையை உண்டாக்குவேன், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றான், விசுவாசம் உள்ளவனாய் காத்திருந்தான். கர்த்தர் ஆபிரகாமின் 100வது வயதுல அதை நிறைவேற்றி முடிக்கிறார். ஆமென். அழகான ஒரு ஈசாக்கை கர்த்தர் ஆபிரகாமுக்கு தந்தாருங்க. யோசிச்சு பாருங்க, கற்பமும் செத்து போயிடுச்சு, அவனுடைய விசுவாசம் அவனை உயிர்ப்பித்தது. ஆமென். இந்த வசனத்துல பார்த்தோம் இல்லையா, ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் உண்டாயிற்று. ஆமென். மிகுந்த ஜனங்கள். வானத்து நட்சத்திரங்கள் என்ன முடியுமா? முடியாது. கடற்கரை மணலை என்ன முடியுமா? முடியாது. அவ்வளவான ஜனங்களை ஆபிரகாம் மூலமாய் அவனுடைய சந்ததியில கர்த்தர் பிறக்க உதவி செய்தார். பூமி எங்கும் அவனுடைய சந்ததியில் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் தேவனை நோக்கி பார்த்தான், அவரே விசுவாசித்தான், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு டவுட் பண்ணல. அவனுடைய சூழ்நிலையை பார்த்து கர்த்தரை டவுட் பண்ணல, சந்தேகிக்கல. இது என் வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா, ஆனா கர்த்தர் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாரே, கர்த்தர் வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இது நடக்குமா நடக்காதா என்று அவன் தேவனை நோக்கி பார்க்கிறதுல சந்தேகிக்கல, சோர்ந்து போகல. அவனுடைய விசுவாசத்தை இன்னுமாய் கர்த்தர் மேல கூட்டினான், இன்னுமாய் கர்த்தர் மேல பெருக்கினான். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமின் சுற்றி உள்ளவர்கள் யாவரையும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை கர்த்தர் பெருக செய்தார். ஆமென். அதே போலதாங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எண்ணற்ற வாக்குத்தத்தங்களை செய்திருக்கிறார் அல்லவா? நீங்க கூட யோசிச்சு பார்க்கலாம், கர்த்தர் வாழ்க்கையில இந்த காரியத்தை வாக்கு பண்ணினார், கர்த்தரின் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் இந்த ஆண்டு சபையில கொடுத்தாங்க, இந்த மாதம் கர்த்தரின் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார், அதை நான் காத்திருக்கிறேன். ஆனா என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள்லாம் அப்படி சாத்தியமா இல்லை என்று நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார். உங்களை குறித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதை அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இன்றும் உங்கள் வாழ்க்கையில அவர் இருக்கிறாங்க. எப்படி கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ, எப்படி கர்த்தர் ஆபிரகாமை வாக்குத்தத்தம் பண்ணி ஆசீர்வதித்தாரோ, அதே தேவன் மாறாதவராய் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராய் இன்றும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குமானா, அவரையே நோக்கி பார்ப்பது, அவரையே விசுவாசிப்பது, அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி செலுத்தி அதை அறிக்கை செய்து ஜெபம் செய்வதுதாங்க நீங்களும் நானும் செய்ய வேண்டிய பிரதானமான காரியமா இருக்குது. ஒரு நாளும் நம்முடைய சூழ்நிலையை வைத்து, ஒரு நாளும் நம்முடைய சுற்றி இருக்கிறவைகளை வைத்து கர்த்தரை டவுட் பண்ணாதீங்க. ஏன்னா வசனத்துல பார்க்கிறோம், காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனால் வாய்க்கால்களை நிரம்ப செய்வேன் என்று சொன்ன தேவன். பாருங்க, காற்றும் இல்லையா மழையும் இல்லையா, ஆனா வாய்க்கால்கள் நிரம்பும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார்னா வாய்க்கால்கள் நிரம்புங்க. அதே போலதான் நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், பொருளாதார தேவைகள் அநேகமா இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் அநேகமா இருக்கலாம், நடக்காது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்கள் என்னவா இருக்கலாம், டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கலாம், எனக்கு இந்த வியாதி இருக்கு, இந்த சூழ்நிலை எனக்கு இப்படி இருக்கு, இதெல்லாம் நடக்குமா இல்ல நடக்காதா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்ன தேவன்
நிச்சயமாய் உங்களை தலையாக்குவார். அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள் என்று சொன்ன தேவன் எந்த வியாதியில் இருந்தாலும், என்ன வறுமையில் இருந்தாலும், என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொட்டு சுகப்படுத்த அது இன்றும் வல்லமை உள்ளதாய் உங்க வாழ்க்கையில இருக்குங்க. ஐஸ்வர்யத்தின் தேவன் அவருடைய பரிபூர்ண ஐஸ்வர்யத்தினால உங்கள் பொருளாதார தேவைகளை சந்திக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறாருங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒரு மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்கிற தேவன் அல்ல, அவர் சத்தியத்தை சொல்கிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். இன்றும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம் தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறாருங்க. பாருங்க, ஆபிராம் கர்த்தர் ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். சாராய் கர்த்தர் சாராளாக மாற்றுகிறார். ஆமென். கர்த்தர் ஆபிரகாம் சொல்றார், நீர் ஒரு பிள்ளைக்கு தகப்பன் அல்ல, நட்சத்திரங்களுக்கு எண்ணிக்கைக்கு ஒப்பான அப்படின்னா திரளான ஜனங்களுக்கு நீ தகப்பனாக போறன்னு சொல்லிட்டு கர்த்தர் ஆபிராம கர்த்தர் ஆபிரகாம் என்று கர்த்தர் பெயர் சூட்டுகிறார். அதே போல சாராயை பார்த்து சொல்கிறார், நீ ஒரு பிள்ளைக்கு மாத்திரம் தாய் இல்லம்மா, அநேக பிள்ளைக்கு தாயாக மாற போறன்னு சொல்லிட்டு சாராய் என்னப்படுகிறவளுக்கு கர்த்தர் சாராள் என்று பெயர் சுட்டுகிறார். இன்றும் உங்களை கர்த்தர் அநேகருக்கு தாயாக, அநேகருக்கு தகப்பனாக கர்த்தர் மாற்ற போகிறாருங்க. இன்றும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களை சுற்றிலும் உங்கள் மீதும் இருக்கிறது. ஆமென். அதை விசுவாசம் உள்ளவரை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சூழ்நிலைகள்ல மாறாக இருக்கும் பொழுது, அது நம்மளை பலவீனப்படுத்தும் பொழுது, நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தக்கூடியதா இருக்குது. நம்மளை சுற்றி உள்ள காரியங்கள் நடக்கிறவைகள் எல்லாம் நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கிறதான அந்த விசுவாசத்தை தணிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய பலவீனத்துல உம்முடைய பலன் பரிபூரணப்படுவதாக. யெகோவா ஈரே என்று உங்களுக்கு ஒரு நாமம் இருக்குதப்பா. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று நாங்கள் பார்க்கிறோமே இயேசுப்பா. ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னுடைய பலவீனத்துல உம்முடைய பலன் பரிபூரணப்படுவதாக. ஆண்டவரே எங்களை சோர்வுக்குள்ளாக்குற காரியங்கள் எதுவும் எங்களை சேதப்படுத்தாதபடி, சோர்வுக்குள்ளாக்குற காரியங்கள் எங்களை மன கிளேசத்தை உண்டாக்காதபடி கர்த்தர் எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் யெகோவா ஈரேவாக உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஒரு வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உன்னை கேட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு அறியாத காரியங்களை, உங்களுக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறாருங்க. அந்த தேவன் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். சோர்ந்து போகாதீங்க, உங்களை சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் மீதே, கர்த்தர் மேலேயே விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் பண்ண வாக்குத்தத்தங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில நீர் பண்ணின வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவை யாவையும் கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்றும் செய்து முடிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை இன்னும் பெருகும் செய்யும்படியாய் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் யெகோவா ஈரேவாக, யெகோவா ஷாலோமாக, எபினேசராக உதவி செய்து கர்த்தர் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் வெளிவரவும் ஆண்டவரை அறியாத மக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும் உங்கள் ஜெபத்திலும் உதாரத்துவமான காணிக்கையினாலும் இந்த ஊழியத்தை தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய ஜிபே எண் 9678709301. உங்கள் ஜெப உதவிக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும்
நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஏபி அருள் ஸ்டாலின், பெத்தேல் ஐபிஏ ஜெபகோபுரம், சிதம்பரம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா 608001. செல்போன் 9698709301 மற்றும் 9585229103.